பெறுவோம் என்பதாக உணர்த்தப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் சமத்துவத்தை அடைவதற்கு தாராள மனப்பான்மையுடனும் கூட்டு பணியுடனும் பெண்களின் முன்னேற்றத்துக்காக பங்களிப்பதன் மூலம் அதனை அடையும் வகையில் வலுவுறுத்துவதாக இந்த கிஃப்ட் கெயின் வந்து அமைகின்றது. குறிப்பாக மரியாதை, அறிவு, சமத்துவம், அதை பற்றி கூடுதலாக கூறியிருந்தார், நீதி மற்றும் வாய்ப்புகள் வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவில் தொழிற்புரட்சி நகரான நியூயார்க்கில் நெசவு தொழிலில் பெருமளவு பெண்கள் ஈடுபட்டிருந்தவர்கள். அந்த இவர்கள் வந்து 16 மணி நேரம் அந்த தொழில் செய்து மிக குறைவான சம்பள ஊதியத்தை தான் அங்கே பெறுவார்கள். அந்த பெரும் இவர்கள் 16 மணி நேரம் வேலை செய்து மிகவும் குறைவான ஊதியத்தை பெற்றனர். அந்த ஊதியத்தை பெறுவதற்கு நிர்வாகத்தில் உள்ளவர்களின் அந்த உடற்பசிக்கு கூட இணங்கினால்தான் கிடைக்கும் என்ற நிலைதானம் அப்பவே இருந்திருக்கிறது. அதுதான் இது முக்கியமான விஷயம். 1857 நியூயார்க் நகரில் உழைக்கும் பெண்கள் கூடி அந்த அதாவது தொழில் ஊதியம் காணாது என்று சொல்லி குரல் எழுப்பினர். தொடர்ந்து அது போராடினர். இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். பெண்கள் அமைப்புகள் பல தோன்றின. 1908 ஆண்டில் வாக்குரிமை கேட்டு கொதித்து எழுந்தனர். அப்போதைய ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள்தான் போராட்டத்தில் அதில் தாக்கம் உண்டு கண்டு அந்த அப்படியான போராட்டத்தை கண்டு மிகவும் நிலை குலைந்து போனார். உண்மையாக போராட்டம் என்றது மிக மிக முக்கியமானது. எல்லோருக்கும் தான், பெண்களுக்கும் தான் மிகவும் பெரியது. எல்லாம் போராடினால்தான் உரிமைகள் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை உலகெங்கும் அப்பொழுதே கிளந்தெழுந்து விட்டது. அதன் விளைவாக 1910 ஹேகனில் அனைத்து பெண்கள் மகாநாடு கம்யூனிச ஆர்வலரும் பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தவருமான கிளாரா ஜெக்கின் தலைமையில் அங்கே கூடியது. அதன் தொடர்பாக சர்வதேச மகளிர் அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் 1911 ஆண்டுதான் மார்ச் 19 வந்து ஜெர்மனியா, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பெண்கள் வந்து அங்கே கலந்து கொண்டனர். இந்த மகளிர் பிரதிநிதிகளின் முதல் சர்வதேச மகாநாடு அங்கதான், மகளிர் தினத்தை அங்கதான் ஆரம்பித்தார்கள் என்று கூறினார்கள். ஆனால் 1917 ஆண்டில் ரஷ்ய பெண்கள் உணவும் அமைதியும் என்ற ஒரு பெயரில் புரட்சி போராட்டத்தை தொடங்கும் வரை இந்த தேதி, அதாவது மார்ச் மாதம் 8 என்ற அது வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்களின் அங்கு வந்த 4 நாட்கள் இடம்பெற்ற போராட்டத்தில் தான் கிரகோரியன் நாட்காட்டியில் காட்டப்பட்ட அந்த மார்ச் மாதம் 8 என்றது பெண்கள் தினமாக அங்கு உறுதிப்படுத்தி அதை இன்று வரை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. மகளிர் தினத்தில் பொதுவாக அவர்கள் அங்க ஊதா நிறமான உடுப்பைத்தான் அவர்கள் அதை போடுவார்கள், அணிவார்கள். ஏனென்றால் அந்த இது வந்து அவர்கள், அதாவது ஒரு கண்ணியத்தை குறிக்கின்ற ஒரு நிறமாக அது கருதப்படுகின்றபடியால் எல்லோரும் அந்த ஊதா நிறத்தை தான் கூடுதலாக அதை பயன்படுத்துவதை நாங்கள் காண முடிகிறது. மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்த வேளை பெண்களாகிய நாங்கள் சுயமரியாதையாக இருப்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலும் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அதில் கூடுதலாக அவர்கள் போராடுகின்றது. அது ஒரு முக்கிய விஷயமாக போராடுகின்றார்கள். அதாவது பெண்கள் குறித்த சுயமரியாதை என்பது நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே சுயமரியாதை கிடைக்கின்றதோ அங்கே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இல்லையா? மகிழ்ச்சியாக இருப்போம். நாங்கள் சுயமரியாதையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்போம்.
அல்லாட்ட எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. எல்லோரும் சமம், ஆண்கள் பெண்கள் மாத்திரமல்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நாங்கள் பெண்களுக்குள்ள கூட நாங்கள் உயர்வு தாழ்வு இருக்கிறது. அப்ப நாங்கள் பெண்கள் கூட நாங்கள் ஒருவரை ஒருவர் சகோதரியாக, நண்பியாக, ஒரு தாயாக, மாமியாக, இப்படி எல்லாம் நாங்கள் பெண்களுக்குள்ளேயே முதல் இதை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்றதை நான் இந்த வேளையில குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்க பெண்கள் இருக்கின்றீர்கள் என்ற வகையில எல்லோரும் சமம். ஆண்கள் மாத்திரம்தான் நாங்களும் தான் சரியான்னு சொல்லி இல்லை. அதை விடுவிக்கும் போதுதான் அந்த அடையாளத்தை சமூகம் சுமத்தி கொண்டிருக்க. நாங்கள் பெண்கள்னு சொல்லி கொண்டிருக்காமலுக்கு அது எல்லாத்தையும் விடுவிக்கும் போதுதான் அங்கே ஒரு சுயமரியாதை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கின்றது. பெண் என்பது உண்மையாக இயற்கைந்து ஒரு அற்புதமான படைப்புதான் நான் கருதுகின்றேன். அந்த பெண் தான் சுதந்திரமாக இயங்கும் பொழுது மனம் மலர்கின்றது. நாங்கள் இருக்கிறோம் வீட்டுல ஒரு கணவன் மனைவியோ என்னவோ, நாங்கள் பெண்கள் தான் எங்களுடைய இதுதான் கூடுதலாக நடக்கின்றது. வீட்டில எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. பெண் இல்லாட்டா ஒன்றுமே ஆண்களால செய்ய முடியாது என்பது என்னுடைய ஒரு அன்பான கருத்து. தான் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம், அவள் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் தான் ஒரு சுதந்திரம் என்று நான் விரும்புகின்றேன். அதான் நல்ல. நாங்கள் விரும்பாதவர்களுக்கு சமைக்க இல்லை கல்யாணம் சொன்னா சமையான்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கறி சமைய அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. எனக்கு இயலாது நீங்க போய் சாப்பிடுங்க என்ன அந்த மாதிரி அப்படி இருக்கணும். பெண்மை என்பது இயற்கையின் அற்புதமான படைப்பு. நாம் கூறியது போன்றும் பெண்கள் முன்பை விட பல்வேறு தளங்களில இப்ப முன்னோடிகள் தான் வருகின்ற அதுல எந்தவித மாற்றம் இல்லை. இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் தத்தமது திறமைகளை அற்புதமாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அது உண்மையாக நாங்கள் போற்ற வேண்டும், பாராட்டுக்குரிய விடயம். அத்தகைய பெண்களை நான் இந்த வேளையிலே பாராட்ட விரும்புகின்றேன். அவர்களின் பெரும்பாலும் பெருமைகள் குறித்து நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் உரையாடி வந்திருக்கின்றோம். ஆனால் புதிய அலையாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் தற்போதைய இளம் சமுதாயத்தின் சிக்கல்கள் நமக்கு புரிவதில்லை. அது இப்ப நாங்கள் பார்த்தால் பல்வேறு பெற்றோர்கள் பிள்ளைகளோட தாங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கான பிரச்சனைகள். என்னடா நான் ஒவ்வொரு வாரமும் விமர்சனத்திலையும் மகரந்த சிதறல் என்ற ஒரு ப்ரோக்ராம் செய்து கொண்டுதான் வாரன். அதுல பல பெண்களை நான் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுகின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், நமது இப்படி எல்லாம் நடக்கிறது, அதுகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும், அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் உங்களுடைய நிகழ்ச்சியின் மூலம் என்று சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த வேளையில சொல்லாமல் நினைக்கின்றேன், இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக. நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஒரு நேற்றைய மிக அண்மையில் கடந்த வார செய்தி, ஒரு இறந்த உடலை எடுத்து ஒரு ஆண் பாலியல் செய்வது. இது என்ன, ஒரு மிருகம் கூட நான் நினைக்கல, ஒரு மனுஷத்தன்மையா உள்ள ஒரு ஆள் இப்படி ஒரு விடயத்தை செய்ய முடியாத பரவலாக அங்க பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த வேளையில வெண்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நான் இதன்றேன். ஏனென்றா அந்த ஆண்கள் பெண்களை ஒரு பாலியல் ரீதியாக இதன்றது கூட அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம். இந்த வெளியில நாங்கள் அதுக்கு குரல் கொடுக்காவிட்டால் அதான் போராட்டம். இத பெண்கள் நாங்கள் அமைப்புகளாக சேர்ந்து அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான அங்கம். ஏனென்றா நேற்றும் நான் கேள்விப்பட்டேன், லண்டன்ல இது குறித்த பல வேற அதாவது இன்னும் எனக்கு கூறலாம் இங்க என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதுன்றதை நீங்களும் செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். உண்மையாக வாழ்க்கையில வெற்றி என்பது தானாக ஒருவருக்கு வெற்றி சூடுவதில்லை. யாரிடமிருந்து எந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அதனை பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி கிடைக்கின்றது. நாளை உலகம் உனக்காகத்தான் என சூழலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புவதை செய்து கொண்டிருப்பதைத்தான் மிக பெரும் நிறைவை தரும் என கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாரும் தேவையில்லாத எங்களுக்கு விருப்பமானதான் செய்ய வேணும், இல்லையான்னு சொன்னால் தேவையில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கே நடக்கின்றதோ அங்கே
பெண் உரிமைக்காக போராடுவதும் போராட்டத்தின் நியாயங்கள் சம்பத்துக்கு எடுத்து கூறுவதும் தான் உண்மையான மகளிர் தினமாக நாம் கொள்ளலாம். ஆனால் இதனையும் கருத்தில் கொள்ளாமல் காதலர் தினம் போல சர்வதேச பெண்கள் தினமும் கொண்டாடப்படுகின்றது என்றது ஒரு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த நிலைமை மாறி எங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும். பெண்கள் தினம் என்பது இன்று அதன் முக்கியத்துவத்தை இழந்து எல்லோரதும் மன மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்துக்கும் மட்டுமே என்றது மாறி நாங்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்கப்படுகிறதை பார்க்கலாம். இன்று மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பெண்கள் தினமானது ஒரு நூற்றாண்டு கால பெண்களுடைய போராட்டத்தில் இருந்துதான் அந்த கட்டமைக்கப்பட்டது என்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அவர்கள் நடத்திய பேரணி ஆர்ப்பாட்டங்களில் தான் இன்று எமது ஆர்ப்பரிப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பெண்களின் உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுக்காவிட்டால் நாங்கள் இன்றும் குரல்கள் நசுக்கப்பட்டுதான் நாங்கள் இப்பொழுதும் இருந்திருப்போம். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி போராடினபடியத்தான் நாங்கள் வாக்குரிமை வைத்தோ இன்னமோ செய்து இன்றும் நாங்கள் துணிந்து முன்னேறிக்கொண்டு வருவதற்கு ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, வாக்குரிமைகளுக்காக போராடி அதை பெற்று தராவிட்டால் நாங்கள் வாக்களிக்கும் உரிமையற்று வெறும் அலங்கார பதவியாகவே இருந்து கொண்டிருப்போம் என்றும், இன்று பெண்களாகிய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உரிமைகளுக்கெல்லாம் போராடி பெற்று தந்த காரணமாக இருந்த இந்த முன்னணி பெண்கள் அனைவரையும் இந்த வேளையில நாங்கள் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.